ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டா பிசையலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு 3 கப் அளவு மாவு எடுத்துக்கிறேன். மூணு கப் அளவு மாவு எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணி தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எந்த அளவு தேவையோ சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவை நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி திரட்டினோம்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஹார்டாக போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க. நம்ம எந்த அளவு சப்பாத்தி சாஃப்டாக போடுறோமோ அந்த அளவுக்கு பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சப்பாத்தி மாவு நம்ம ஊற வச்சது நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு. மாவை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் சப்பாத்தி தட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி இந்த அளவு நல்லா பெருசாகிற அளவுக்கு நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம திரட்டின மாவை போட்டு எடுத்துக்கலாம். கல்லில் சப்பாத்தி போட்டாச்சு. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்ம நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை நல்லா திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. சப்பாத்தி வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். சப்பாத்தி எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேன்.